மனோஜே, என்னாச்சு? ஏன் இப்படி முடிஞ்சு வச்சிருக்க? என்னடா அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு கல்யாணமா, நோட்டீஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு போகிறான். அவன் என் ஃப்ரெண்டோட தம்பிம்மா, என்னோட ரொம்ப சின்ன பையன். அவனுக்குலாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு ஆக மாட்டுது. இப்போ போலாமண்ணா? அப்போ எத்தனையோ பொண்ணு பார்த்தேன், அழகழகா பொண்ணுலாம் வந்தது. அப்போ இல்லை எனக்கு வேணாம் நீ சொன்னேன். இப்போ உனக்கு வயசாயிடுச்சு, அந்த பொண்ணுங்களை நீ வேணான்னு சொல்லுது. நான் என்னம்மா பண்ணுறது? நான் அப்போ அவளுக்காக வேண்டான்னு சொன்னேன், அவளே என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் என்னத்த பண்ணுறது? அவள் உன்னை விட்டுட்டு போனாளா? முதல்ல அவளுக்கு நீ லவ் பண்ணுறது தெரியுமாடா? நீ வாட்டு லவ் பண்ணிட்டு இருந்த, ஒருத்திக்கிட்ட போய் லவ்வே சொல்லலை. நீ அவளை காரணம் கட்டையா? இல்லைம்மா, சொல்லணும் தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது அவளை பார்க்கவும் பயமாக இருந்துச்சு, அவகிட்ட பேச பயமாக இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்லலை. உனக்கு தேவைதான்டா. அப்போ எவ்வளோ அழகழகாக பொண்ணெல்லாம் பார்த்தேன் நான். என் பிள்ளைக்கு இவ தான் நல்லா இருப்பான்னு, வசதியும் பெரிய ஆளா, அழகு, படிப்புன்னு ஒவ்வொன்றையும் அவ்வளோ பார்த்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் நீ வேணாம், எனக்கு அந்த சுவாத்தி தான் வேணும்னு போனேன். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகுது, இவன் கல்யாணம் ஆகுதுன்னு என்கிட்ட வந்து போலமனே. எனக்கு வேறு யாருமா இருக்கா? நான் உங்ககிட்ட தானே புலம்ப முடியும். உங்களுக்கு எதனா வேணும்னா, எதனா பிரச்சனையானா தான் இந்த அம்மா உன் கணக்கு தெரியும்ல. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. என்னோட சின்ன பையன்மா, அவனுக்குலாம் கல்யாணம் ஆகுது. எனக்கு வயசு 30 ஆக போகுது. நான் என்னத்த பண்ணுறது? நான் உனக்கு பொண்ணு பார்க்காமலடா இருந்தேன். எவ்வளவோ பொண்ணு பார்த்தேன்டா. உன் வயசு காரணமாக காட்டி எல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. நான் என்னத்தடா பண்ணுறது? அப்போ எனக்கு கல்யாணமே ஆகாதாம்மா. நீ கவலைப்படாத என் தங்கம். உனக்கு இந்த ஊர்லேயே அழகா வசதியான படித்த பொண்ணை பார்த்து அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த மேட்ரிமோனியில் நீ தான் ரிஜிஸ்டர் பண்ணி என்னாச்சது? அவங்க என்ன காசு வாங்கிட்டு அப்படியே ஏமாத்தலான்னு பார்க்குறாங்களா? அதில் 2 வரன் வந்திருக்குமா. அதை பற்றி நான் இன்னும் உங்ககிட்ட பேசலை. அதை பற்றி பேசலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அந்த நோட்டீஸ் வந்தோடனே அப்செட் ஆகிட்டமா. டேய், யார் என்னன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கூடா. தெரியாதவங்கிட்டலாம் போய் பேசிட்டுலாம் இருக்காத, உன்னை ஏமாத்திடுவாங்க. நீ சின்ன பையன், ஓகேவா? அப்படிலாம் ஏமாற்ற மாட்டாங்கம்மா யாரும். இதில் எத்தனை நியூஸ் பார்க்குறேன் தெரியுமாடா? எல்லாம் போய் கல்யாணமாக தான் இருக்குது. நீ பார்த்து உசாராக இருக்கணும்டா, உன்னை ஏமாத்திட போகிறாங்க. சரிம்மா, நான் பார்க்குறாட்டும். இது வேறு ஏன் தானும் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாவே தலை வலிக்குதே. சரி வீடு, நம்ம ஃபோனில் அந்த ரெக்வஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அவங்கக்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் பேசலாம். அழகாக தான் இருக்கா பொண்ணு. பேர் தேவிகா, வயசு 27, பிகாம், ஓகே தான். இதனாலும் 2வது செக் பண்ணிவிட்டு அப்புறம் யோசிக்கலாம். 2வது ஆர்த்தி, பேரும் அழகாக இருக்குது, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளே. எனக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. வயசு 21 தானா? என்னோட ஒரு 9 இயர்ஸ் சின்ன பொண்ணா? அவங்க எப்படி எனக்கு ஓகே சொன்னாங்க? ஒன்றுமே புரியலையே, என்ன தெரியலையே. சரி, மெசேஜ் பண்ணி பார்ப்போம். ஹாய், நான் மனோஜ். எனக்கு 30 வயசு ஆகுது, உங்களுக்கு 21 போட்டிருக்கு. நீங்கள் எப்படி எனக்கு ஓகே சொன்னீங்க? மெசேஜ்க்கு ரிப்ளை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே நம்ம ஓகே தானான்னு. ஆனால் அழகாக இருக்கா. ரிப்ளை வந்திருக்கு, செக் பண்ணி பார்ப்போம். ஹாய் மனோஜ், நான் ஆர்த்தியோட அப்பா. ஐயோ, அவங்க அப்பாவா? நான் அவன் நினச்சலாம் மெசேஜ் பண்ணேன். சரி, ஓகே, பார்க்கலாம். என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதனால தான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். உங்களுக்கும் ஓகேனா ஃபேமிலியோடு வந்து பொண்ணு பாருங்கள். உண்மை காட், என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உண்மையாகவே வா? சரி, ஓகே, நம்ம அம்மா கிட்ட போய் பேசலாம். ஏன்டி, அந்த 4 தட்டு கழுவுக்கு அடி உனக்கு இவ்வளோ நேரம்? நான் சமைச்சே முடிச்சிட்டேனடி. பண்ணிட்டேன் அத்தை, ஏதோ 2 தட்டு தான் அத்தை, ஏதோ முடிச்சிடுவேன். சின்ன பேரும் வீட்டில் இருக்கானுங்க, அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடணுன்னா இல்லை. ஆடியா செஞ்சுக்கிட்டு எப்போ தான் செஞ்சு முடிப்பே தெரில. அந்த 2 தட்டை கழுவுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம். 2 தட்டா? ஒரு அண்டா குண்டா கழுவ வச்சுட்டு 2 தட்டு இந்த ஒரு கேள்வி. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை அத்தை, முடிச்சுட்டு தான் சொன்னேன். நல்ல மனசில் திட்டா தெரியுது, வெளியே சொல்ல பயம். அந்த பயம் இருக்கும்ல என்கிட்ட. அம்மா, மேட்ரிமோனியில் 2 ரெக்வஸ்ட் வந்ததுன்னு சொன்னலாமா? அதில் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணமா, அவங்க அப்பா ரிப்ளை பண்ணார், பொண்ணு பார்க்க வாங்கன்னு. என்னம்மா மெசேஜ் பண்ணேன்? முருகா, நான் வேணதெல்லாம் நடந்துருச்சு. என் பிள்ளைக்கு ஒரு நல்லது விஷயம் நடக்க போதே. இந்த தத்திரம் வந்த நேரம் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் நல்லதெல்லாம் கூடி வருது. பண்ணினா நீ போய் மெசேஜ் பண்ணு, நாங்கள் வரோன்ட்டு அட்ரஸ் எல்லாம் கேளு. நம்ம ஒரு நாள் போய் பொண்ணை பார்த்துட்டு பேசி முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு தத்துருமா? சரி, இருக்கட்டும். சரிம்மா, அப்படின்னா நான் போய் முதல்ல மெசேஜ் பண்ணுறேன் அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டு. சரிண்ணா, போய் மெசேஜ் பண்ணு. ஹாய் அங்கிள், நான் மனோஜ். அம்மா லொக்கேஷன் கேட்க சொன்னாங்க, பொண்ணு பார்க்க போகலான்னு. நீங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறீங்களா? டேட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அம்மா கிட்ட போய் டேட் டைம்லாம் முதல்ல கேட்கணும். மனோஜ், அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனியே, பண்ணியா? டீட்டெயில்ஸ்லாம் கேட்டியா? மெசேஜ் பண்ணம்மா, லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லி. இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை. சொன்னாங்கன்னா சொல்கிறேன். டேட் டைம்லாம் நீ சொல்லுமா, எப்படி போகலான்னு. நான் அதையும் உங்களுக்கு மெசேஜில் சொல்லிடுறேன். சரி, இரு நீண்ணா, நான் போய் பார்க்குறேன். கேலண்டர் எடுத்து பார்த்துட்டு அம்மா நல்லா சொல்கிறேன். அன்றைக்கே போய் பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு வந்துடலாம். என்னம்மா பேசுகிறீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்களா என்ன?
என்னடா பேசிட்டு இருக்க? கல்யாணம் பண்ண போகிறீங்களா? கல்யாணம் பண்ண வேண்டாமா உங்கள் அண்ணனுக்கு? நீ தான் முந்திரி கொட்டை மாதிரி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. நீ அவனுக்காச்சு நம்மள மாதிரி வசதியான நல்ல பொண்ணாக பார்க்க வேணாம். நீ தான் ஒன்றும் இல்லாதவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க. பேசுங்க அத்தை பேசுங்க. இப்போ இல்லை, ரெண்டாவது ஒருத்தி வருவாள்ல, அவள் என்ன மாதிரி அடங்கி போகாமல் உங்களை ஏறி மிதிச்சா தெரியும் ஏன் அருமை என்னன்னு. நானா ஒன்றும் இல்லாதவ? இந்த ஆள் போய் கட்டிட்டு வந்தேன் பாரு, ஏன் தலையெழுத்து. ஏதாச்சும் சொல்கிறானா பாரு, ஏமா அவளை இப்படிலாம் சொல்கிறான்னு கேட்குறானா பாரு. நல்லா தின்ன கற்று வச்சிருக்கான் எருமை மாடு. இவன் என்ன நம்மளை முறைக்கிறா? அடிப்பாலும் நைட்டு வாங்க போகிறது கன்ஃபார்ம். மனோஜ, நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சவும் புதன் கிடைக்காதுன்னாங்க. உனக்கு பொண்ணும் கிடச்சிச்சு, புதனும் கிடச்சிச்சுடா. புதன்கிழமையே 10 மணிக்கு மேலே போய் பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு வந்துடலாம். சரியா? சரிம்மா, நானும் ஆஃபீஸில் லீவ் கேட்டுறேன். சின்னவனே, நீயும் பொண்டாட்டியும் கூட வரணும். நீயும் லீவ் சொல்லிவிடு. அப்புறமா கடைசி நிமிஷத்தில் நாங்கள் வரல இப்படி அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான், சொல்லிட்டேன். குடும்பமாக எல்லாரும் போகிறோம், பொண்ணை பார்க்குறோம், பூ வைக்கிறோம், வரோம். உங்கள் அப்பா என் அப்பா தான் வருவானோ தெரில. அந்த ஆள் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லணும். சரிம்மா, நான் லீவ் சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வரலாம் எல்லாரும் ஃபேமிலியாகவே. எங்கேயாச்சும் ஒரு மனுஷனை மதிக்கிறானுங்களா, அவனுங்க வேலை நடக்கணுன்னா வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. பேசட்டும், என்ன பண்ணட்டும், போய் தான் தொலைக்கணும், வேறு வழி. தங்கம், என்னாச்சு? மாமா மேலே கோவமாக இருக்கீங்க? மாமா கீமான்னு பக்கத்தில் வந்தேன்னா உன்னை கொன்னுடுவேன்டா. மரியாதை அப்படியே போயிடு. உங்கள் ஆத்தாக்காரி என்ன தர்த்தரம்ன்றா, சனியன்றா. எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை கேட்குறேன். அத்தனை பேர் அங்கே நின்று பேசுகிறீங்களே, நான் ஒரு இருக்கனே, என்னை மதித்து ஒரு கேள்வி கேட்டிங்களா? வரியாம்மா, இதை பண்ணுறியாமான்னு எதாச்சும் திரும்பி பார்த்தீங்க. நீங்களா தானே உங்கள் ஃபேமிலியை இது பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நான் யாரோ தானே உங்களுக்கு? அப்படி இல்லைம்மா, அவங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லை, நீ தானே எல்லாம் பார்த்துக்கணும். நீ தானே மருமக. இல்லைம்மா, நீ அப்படி நினச்சிக்கிற. நீ அப்படிலாம் யோசிக்காத. நீ தான் எல்லாமே எனக்கு. உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம சண்டை போடுறதுக்காக கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணோம். எதுக்குடா கல்யாணம் பண்ண இந்த ஆளுன்னு ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நடத்துறீங்க என்ன நீங்கள்? கவிமா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம தம்பிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாரும் எப்படி பேசுவாங்க? எத்தனை பேர் அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க தெரியுமா? அவனுக்கு உடம்புல எதனா பிரச்சனையா, இல்லை ஜாதகத்தில் எதனா பிரச்சனையா, இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு. அம்மா மைண்ட் செட்டு கொஞ்சமாச்சு யோசியேன், எங்கள் அண்ணன் மைண்ட் செட்டு கொஞ்சமாச்சு யோசியேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்க கவிமா, எங்கள் அம்மா கோவப்படுறதுல பெருசாக எடுத்துக்காத. இப்போ அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா அண்ணி வந்துட்டாங்கன்னா எல்லாமே மாறிடும். அவங்களுக்கு அண்ணா கல்யாணம் ஆகலன்ற ஒரே கவலை தான். அதை தான் உன் மேலே கோவமாக காமிக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. அது எல்லாமே இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்குமே கவலைப்படாதடி, ப்ளீஸ் டி பட்டு. சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுக்காதீங்க. எனக்கு கோவம்லாம் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்படி என்னை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷமாச்சு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதா? அந்த கஷ்டம்தான் எனக்கு. உனக்காக பேசக்கூடாதுன்னா இல்லை, நான் பேசினா இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். புரிஞ்சுக்கோடா. உங்கள் அம்மா பண்ணுறதுக்குலாம் பின்னாடியே ஒரு காரணம் வச்சுக்கோங்க. நான் தான் உங்களுக்கு கிழிச்சவாய். எப்படியோ போங்க. சரிடாம்மா, சரி. எனக்காக சிரிக்க மாட்டியா? முடியாது, போங்க. ஏதாச்சும் சொல்லி ஏமாற்றிட்டே இருப்பீங்க. அப்படிங்களா? அப்போ எனக்காக ஸ்மைல் பண்ண மாட்டீங்க? உண்மை சொல்லுங்க. போங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் எனக்கு வேலையெல்லாம் நிறைய இருக்குது. நான் போய் வேலையை பார்க்குறேன். என்னாச்சு? இந்த மனோஜ் ஆளையே காணும். கல்யாணம் பேச்சு எடுத்தோடனே இப்போவே இந்த அம்மாவை மறந்துட்டான். பொண்டாட்டி வந்தால் என்ன பண்ண போகிறானோ என்னமோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். மனோஜ, என்னாச்சுடா? அம்மாவுக்கு பொண்ணு ஃபோட்டோ கூட காமிக்கல. அவள்தான் நான் மறந்துட்டேன் அம்மாவை. இருங்கம்மா, ஒரு நிமிஷம் ஃபோன் எடுக்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்காமல் வேறு யாருக்குமா காமிக்க போகிறேன். இந்தாங்கம்மா, இதில் பொண்ணு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். நீங்கள் இப்படி பேசுகிறீங்களேம்மா? பொண்ணு அழகாக தான் இருக்கா. சரி, நாளைக்கு லீவ் சொல்லிட்டல, போய் பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு வரலாம். சரிங்கம்மா, நான் லீவ் சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரலாம். சரி ராஜா, நான் போய் தட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். பூ பழம் எல்லாத்தையும் வாங்க சொல்லி உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். நம்ம நாளைக்கு கிளம்புறோம். சரிங்கம்மா, பாருங்கள், எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். இந்த மனுஷன் எடுக்கிறார பாரா.
ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தான் என்னை கட்டுப்பேற்றத்துக்கு இப்படிலாம் பண்ணுவார். ஃபோனை எடுத்தால் என்ன அவருக்கு? ஃபோன் 24 மணி நேரம் கையில் தான் இருக்குது. ஆனால் நான் பண்ணால் மட்டும் எடுக்க மாட்டார். ஹலோ மனோஜப்பா, இன்னும் எத்தனை நாள் அங்கேயே டேரா போடுறதா உத்தேசம்? வீடு வந்து சேர ஐடியா இல்லையா உங்களுக்கு? மரியாதை நாளைக்கு வாங்க, மனோஜுக்கு வரணும் ஒன்று அமைஞ்சிருக்கு. போய் வீடு வாசல் பார்த்துட்டு வரலாம். நான் கொஞ்சம் லிஸ்ட்டில் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஃபோனில், அதெல்லாம் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, வந்து சேர்ந்தாதான் அங்கே போய் நேரத்துக்கு சேர முடியும். நைட்டே பஸ் ஏறிடுங்க, அப்போ தான் காலைல வந்து சேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஊன்னிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க.